நம்பிவிட்டாள். நெசவாளியும் நல்ல அழகன். ஆகவே சந்தேகம் தோன்ற இடமில்லாமல் போய்விட்டது. அவ்விதமே இருவரும் காந்தர்வ முறையில் மணந்து கொண்டனர். தினந்தோறும் அவன் இரவு நேரத்தில் கருடன் மீது ஏறி ராஜகுமாரியின் அரண்மனை மேன்மாடத்தில் வந்து இறங்கி இரவு முழுவதும் அவளுடன் தங்கியிருந்துவிட்டு விடியற்காலையில் புறப்பட்டு போய்விடுவான். இவ்விதம் சிறிது காலம் சென்றது. அரசகுமாரியின் உடல்நிலை மாறி வந்தது. அதைக் கண்ணுற்ற அரண்மனை வேலைக்காரர்களுக்கு அரசகுமாரி கன்னிப் பெண்ணாக இல்லை என்றும், யாரோ ஒரு ஆடவனுடன் இரகசியமாக இன்பம் நுகர்ந்து வந்தாள் என்றும் சந்தேகம் தோன்றியது. அதைக் கண்டு பேசாமலிருந்துவிட அவர்களால் முடியவில்லை. நாளை விஷயம் வெளிப்பட்டால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆகவே அவர்கள் உயிருக்குப் பயந்து ஓடிப்போய் அரசனிடம் செய்தியை அறிவித்தார்கள். தாங்கள் எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருந்தும் தங்களுக்கு விஷயம் விளங்கவில்லை என்றும் முறையிட்டார்கள். இது எவ்விதம் நிகழ்ந்திருக்குமென்று அரசனும் பலவாறு யோசித்துப் பார்த்தான். அவனுக்கும் ஒன்றும் அறிய முடியவில்லை. கடைசியாக பட்டமகிழ்ச்சியிடம் சென்று விஷயத்தைச் சொன்னான். செய்தியை அறிந்த அரசி பதறிப்போய்விட்டாள். உடனே மகளின் அரண்மனைக்கு ஓடோடியும் சென்றாள். அரண்மனையை அடைந்து பெண்ணை பார்த்தபோது அவ்விஷயம் உண்மையென்றே அரசிக்குப்பட்டது. அவளுக்கு அடக்க முடியாத கடுங்கோபம் ஏற்பட்டது. மகளைப் பலவாறாகப் பேசி கழிந்து கொண்டாள். இவ்வளவு வயதாகியும் உனக்கு எப்படித்தான் புத்தி போயிற்றோ? உன்னால் நம் குலத்துக்கே அவமானம் வந்துவிட்டது என்றெல்லாம் வசைபாடினாள். அவ்வளவையும் அரசகுமாரி தலை குனிந்தபடியே கேட்டுக் கொண்டிருந்தாள். கடைசியாக, அம்மா, நீ நினைப்பது போல் தவறு ஏதும் நிகழ்ந்துவிடவில்லை. மகாவிஷ்ணுவே தினமும் இங்கு வந்து போகிறார். மும்மூர்த்திகளில் ஒருவரை உன் மருமகனாக அடைவதில் நீ திருப்தியே கொள்ள வேண்டும். இது நம் குலத்துக்கே மாபெரும் அதிர்ஷ்டம் என்று நடந்த விவரம் அனைத்தையும் தெரிவித்தாள். இதைக் கேட்ட அரசிக்கு முகம் மலர்ந்தது. மகளை உச்சிமுகர்ந்து தன்னுடன் அணைத்துக் கொண்டாள். சந்தோஷமாக அரசனை அழைத்து விவரத்தைத் தெரிவித்தாள். தேவி, குழந்தையின் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. மகாவிஷ்ணு நமக்கு மாப்பிள்ளையாக வருவதென்பது நடக்கக்கூடிய காரியமா? என்றான் அரசன். ஏன் அவநம்பிக்கை கொள்கிறீர்கள்? இன்றிரவு நாம் இருவரும் மறைந்திருந்து மகாவிஷ்ணுவை தரிசித்துவிடலாம் என்றாள் ராணி. அதற்கு அரசன் சம்மதித்தான். இரவு பொழுது வந்ததும் முன்னேற்பாட்டின்படி